என்னோட தோட்டத்தில் வந்து கிர்னார் 5 வந்து விவசாயம் பண்ணிக்கிறேங்க. இப்போ என்னோட தோட்டத்தில் இருக்கிற கள்ளச்செடி பாருங்கள், கிர்னார் 5 எந்த அளவுக்கு காய்ப்பிடிப்பு இருக்குதுன்னு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதோட விவசாயத்தை பற்றி பின்னொரு வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக நான் சொல்லிடுறேங்க. வணக்க விவசாய தோழர்களை மீண்டும் ஒரு அருமையான விவசாய களத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி. நீண்ட இடைவேளைக்கு பிறகு சதீஷ் அவர்களை சந்திக்க வந்திருக்கோம். சதீஷ் வணக்கம். வணக்கங்கண்ணா. என்னோட பேர் வந்து சதீஷ்குமார், நாமக்கல் மாவட்டம், நாமக்கல் தாலுக்கா, ஏலூர் வில்லேஜுங்க. என்னோடய ஊர் வந்து நவக்காடு அப்படிங்கிற இடத்துலேருந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறேங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிர்னார் 5 அப்படிங்கிற ஒரு புது வெரைட்டி வந்து கடலக்காய் வந்து இப்போ போட்டுக்கிறேங்க. ஆல்ரெடி நான் வந்து போன சீசனே போட்டேன். பட் அதோட ரிசல்ட் வந்து முழுமையாக தெரியணும் அப்படின்னா இன்னொரு சீசன் போட்டால் தான் கண்டுபிடிக்க முடியும். அப்படிங்கிறனால இந்த தாட்டி பார்த்திங்கன்னா ஒரு 3 ஏக்கரை வந்து பயிர் பண்ணிக்கிறேங்க. இந்த பயிர் வந்து பார்த்திங்கன்னா கதிரிக்கு மாற்றா ஒரு பயிர் வேணும் அப்படின்னு கேட்டாங்க எல்லாருமே. ஸோ அதுக்காக தான் இந்த கிர்னார் 5 அப்படிங்கிறத நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பண்ணேங்க. இப்போ கதிரிக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, கதிரி வந்து காய் அதிகமாக பிடிக்குது, பிஞ்சு அதிகமாக இருக்குது. ஒரு சிலர் வந்து அந்த கொடி சாப்பிட மாட்டேங்குது ஆட்டுக்காக அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு மாற்றா இதை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த கிர்னார் 5 அப்படிங்கிற வெரைட்டிங்க. இது வந்து குஜராத் யூனிவர்சிட்டியோட சேர்ந்தது. ஓகே. கதிரி அப்படிங்கிறது வந்து ஆந்திரா யூனிவர்சிட்டியோட சேர்ந்ததுங்கண்ணா. இது குஜராத் வெரைட்டிங்கண்ணா. குஜராத் வெரைட்டி. சரிங்க. இது என்ன வயது வரம்பு கொண்டதுங்க? இது 120 டேஸ், 120 நாளுங்கண்ணா. 120 நாள் அப்படிங்கிறது ஒரு வயலுக்கு ஏற்ற சரளை மண், இந்த மாதிரி களிமண், இந்த மாதிரி செம்மண், இந்த மாதிரி ஒவ்வொன்று மண்ணுக்கு ஏற்ற மாதிரி 5 நாள் 10 நாள் கூடுதலாக முன்ன பண்ண வருங்க. சரிங்க. இது பார்த்தீங்கன்னா என்ன பட்டத்தில், சிறப்பான பட்டத்தில் வருங்க? ஒன்று வந்து சித்திரை பட்டம், ஆடிப்பட்டம், கார்த்திகை பட்டம், இந்த 3 பட்டமே ரொம்ப சிறந்ததுங்கண்ணா. கார்த்திகை பட்டம் ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், பக்காவாக இருந்தது. ஸோ நான் ஒரு பட்டம் ட்ரை பண்ணிவிட்டு அடுத்த பட்டத்துக்கு இதை நான் மக்கள் கொண்டு போகலாம் அப்படின்னு தான் நான் போன வருஷம் எந்த வீடியோவும் கொடுக்கலிங்கண்ணா. சரிங்க. 3 பட்டமே சிறந்ததாக இருக்குங்கண்ணா. ஆமாம். இது என்ன நாட்டு வெரைட்டிங்களா இல்லை ஹைப்ரிட்ஸுங்களா? இது பியூர் ஹைப்ரிட் வெரைட்டி தாங்க. ஹைப்ரிட் வெரைட்டி தாங்க. சரிங்க. இதெல்லாம் எப்படிங்க, நோய் தாக்கம் கம்மியாக இருக்குங்களா? நார்மலாக வேர்க்கடலையில் வர நோய் தாக்கத்தை விட இது கம்மியாக இருக்குங்களா இல்லை அதிகமாக இருக்குங்களா? இல்லை, நார்மலாக நம்ம நாட்டுக்கடலை என்ன நோய் தாக்கம் இருக்குங்களோ சேம் அதே தாங்கண்ணா. இதில் அந்த இதில் எதுவுமே அதிகமாக இருக்கிறதோ குறைவாக இருக்கிறதோ இல்லைங்கண்ணா. நார்மலாக அந்த செம்பேன் அப்படிங்கிறது அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி வருங்கண்ணா. அந்த இலை சுருட்டு புழு பெருசாக இல்லைங்கன்னா, இலை தின்னும் புழு 1-2 இருக்கும். அதுக்கு ஒரு நார்மலான டோசேஜ் கொடுத்தா போதும். ரொம்ப ஹெவி டோஸ் எதுக்குமே நம்ம கொடுக்கணுங்கிற அவசியம் கட்டாயம் கிடையாதுங்க. அதுக்கு சரிங்க. இது எல்லாம் மண்ணுக்கு ஏற்றதுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்களா அந்த ஷீடு, எப்படிங்க அது? இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா அந்த களிமண் அப்படிங்கிற ஒரு மண்ணில் மட்டும் நம்ம கொஞ்சம் கவனித்து தான் போடணுங்கண்ணா. ஏன்னா இப்போ நம்ம எல்லா மண்ணுக்கும் செட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாதுங்கண்ணா. ஏன்னா சில பேர் வந்து களிமண்ணாக இருக்கும் ஆனால் எங்கள் மண்ணில் நல்லா வருதுன்னு சொல்லுவாங்க. பட் அதை நம்பி நம்ம போட்ட முடியாதுங்கண்ணா. களிமண்ணாக இருக்கிறவங்க கொஞ்சம் யோசித்து, அது ஆல்ரெடி அவங்க கடலக்காய் போட்டிருக்கிறாங்க, நல்லா வந்திருக்கு அப்படின்னா அதில் ட்ரை பண்ணலாங்கண்ணா. மற்றபடிக்கு எல்லா மண்ணிலையுமே அருமையாக இருக்குங்க. ஏன்னா நம்மளே பார்த்தீங்கன்னா இது சரளை, மேலே வந்து இன்னும் கொஞ்சம் சரளையாக இருக்குங்கண்ணா. அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருமண் மாதிரி இருக்குங்கண்ணா. ஸோ 3 ஃபீல்டுமே நல்லா இருக்குங்கண்ணா. ஸோ ஓவரால் சிறப்பாக இருக்குங்கண்ணா. சரிங்க. வேர்க்கடலை பொறுத்தவரை செம் சரளையில் சரியாக வரும் இல்லைங்க? பயங்கரமாக வருங்கண்ணா. பயங்கரமாக இருக்கும். இப்போ நம்ம செம் சரளையில் ஆமாங்க நல்ல ஈல்டு வந்திருக்கு. நம்ம செடியை நீங்கள் எடுத்து காட்டியிருந்தீங்க, அதுவும் நேயர்களுக்காக, விவசாய தோழர்களுக்காக காட்டலாம். இதனுடைய உங்களுடைய விவசாய வாழ்வியல் முறை இந்த கிர்னார் 5க்கு எப்படி இருக்குது, இந்த மெத்தட்ஸை பற்றி கொஞ்சம் மக்களுக்காக தெரியப்படுத்துங்க. என்ன இந்த மாதிரி கிர்னார் 5 இந்த ரகத்தை தேர்வு பண்ணுறதுக்கு என்ன காரணம்? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கதிரி அப்படிங்கிற ஒரு வெரைட்டி, இப்போ கடலக்காய் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு ரொம்ப அறிமுகமானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதிரி வந்ததுக்கப்புறம் தாங்கண்ணா. ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே கதிரி அப்படிங்கிற வெரைட்டியை உள்ளே கொண்டாந்தாங்க, எல்லாருமே ட்ரை பண்ணாங்க. ஸோ அதில் எந்த மகசூல் பிரச்சனை எதுவுமே கிடையாதுங்கண்ணா. நல்ல மகசூல் தான் வந்தது, அருமையான ரிசல்ட்டுங்கண்ணா. பட் ஒரு சிறு பிரச்சனை அதில் இருக்குதுன்னு சொன்னாங்கண்ணா. என்ன பிரச்சனைனா, ஒன்று வந்து பிஞ்சு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, ரெண்டாவது வந்து கொடி வந்து ஆடு சாப்பிட்றதுல கொஞ்சம் சிக்கல் இருக்குது அப்படின்னாங்கன்னா, சிறு கசப்பு, அது அந்த ஃபஸ்ட் டைம் ப்ரீடர் சீட் அப்படிங்கிறனால சிறு கசப்பு இருந்ததுங்கன்னா போக போக அது சரியாயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மண்டியில் வியாபாரிங்க எல்லாமே அதை வந்து வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ. பட் இருந்தாலும் 2 ஒருத்தருக்கு திருப்தி இல்லை. பட் எனக்கு வேறு வெரைட்டி இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு கேட்குறப்ப கிர்னார் 5 அப்படிங்கிற ஒரு வெரைட்டி வந்து நம்ம ட்ரை பண்ணி உள்ளே கொண்டு வந்துருக்குறேங்க. சரி, சிறப்பாக பண்ணிட்டுருக்கீங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஏதாவது ஒரு வித்தியாசமான முறையில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. அது புது வெரைட்டியை நீங்கள் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாங்க. அது ஆமணக்கில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதுவும் வந்து நம்ம தமிழ்நாடு வெரைட்டியும் குஜராத் வெரைட்டியும் பண்ணியிருந்தீங்க, அது சிறப்பாக வந்திருந்தது. வேர்க்கடலையிலையும் சொல்லியிருந்தீங்க, நிறைய வித்தியாசங்கள் தெரிஞ்சது. அதில் நாட்டுக்கடலை எப்படி இருக்கும், ஹைப்ரிட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அது கதிரி உட்பட எல்லாமே நம்ம பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? இப்போ கிர்னார் 5 அப்படின்ற குஜராத் வெரைட்டியில் ஒரு ஏக்கருக்கு விதை அளவு என்ன தேவைப்படுதுங்க? ஆனால் ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80 கிலோ காய் வந்து வேணுங்கண்ணா. சரிங்க. காஞ்ச காய் 80 கிலோ வேணுங்கண்ணா. சரிங்க. நம்ம ஆவரேஜாக வந்து 50% அதுலேருந்து எடுத்துக்கணுங்கண்ணா.
ஏன்னா நம்ம வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அப்படியே மிஷினில் அடிப்பாங்க, அதில் ஜல்லடியில் சளிச்சு வரதை அப்படியே கொண்டாந்து வச்சா ஒரு 60 கிலோ சாதாரணமாக வருங்கண்ணா. சரி. ஸோ அந்த ஒரு 60% வருங்கண்ணா. நாம் வந்து 50% தான் எடுத்துக்கணும். ஏன்னா என்ன காரணம், விதை அப்படிங்கிறது குழந்தை மாதிரிங்கண்ணா. ஸோ அதை போட்டு முளைச்சி செடி உருவாக்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோட வீரியம் வந்து கரெக்டாக இருக்கணுங்கண்ணா. அதனால் ஒரு 10% நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணுறதுல வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்கண்ணா. ஒரு 500 ரூபாய் சேர்த்து செலவு பண்ண போகிறோம். ஸோ அதை பண்ணிட்டு அப்படின்னா உங்களுக்கு இடைவெளியிலேருந்து பாருங்கள் காடு சொட்டை இல்லாமல் அழகாக முளைச்சிருங்கண்ணா. ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு கிலோ வீணாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் உள்ளே போட்டுருவாங்கண்ணா. ஸோ அது முளைக்காத இருக்கும். அதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப் ஃபில்லிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குண்ணா. சரிங்கண்ணா. ஸோ அதான். சரிங்க. இப்போ சதீஷ், இப்போ நீங்கள் என்ன மெத்தேடில் போட்டிருக்கீங்க? இதை வந்து நீங்கள் மிஷினில் போட்டிங்களா இல்லை ஏர் மாடலில் போட்டிங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா சீட்ரில்லர் தாங்கண்ணா. அந்த தள்ளுற வண்டியில் வச்சு தான் போடுறாங்கண்ணா. ஓகே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1/2 அடி கேப்புங்கண்ணா. ஸோ நம்ம தள்ளுறப்ப 1/2 அடிக்கு ஒன்று விழுந்துட்டே போகும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சைடில் எடுத்து வைக்கிறப்ப 3/4 அடிங்கண்ணா. 3/4 அடி கம்பல்சரி. 1/2க்கு 3/4 எல்லா செடியுமே விழுந்துருக்கணுங்கண்ணா. 1/2க்கு 3/4 கம்பல்சரி இருக்கணும். அது சீடர் அந்த வீலர்லேயே போட்டுறீங்க? வீலர்லேயே தான் போட்டுக்கணும். இப்போ கம்ப்ளீட்டாகவே வீலர்லேயே தான் போட்டுக்கணும். ஏன்னா செடி உங்களுக்கு அடர்த்தியாக இருக்கிறனால உங்களுக்கு லைன் ஸ்விங் தெரியாது. ஸோ ட்ரிப்பு வந்து தென்வடலில் இருக்கிறனால உங்களுக்கு அந்த லைன் தெரியாதுங்கண்ணா. ஓகே. நீங்கள் ட்ரிப்பில் தான் போட்டிருக்கீங்க? கம்ப்ளீட்டாக ட்ரிப்பு தாங்கண்ணா. சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமையாக பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து இங்கே தண்ணியினுடைய அளவு கம்மி, அது மாதிரி நம்ம நாமக்கல் மாவட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே இருக்கிறதுலே லோயஸ்ட் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுங்க. ஸோ அதில் நம்ம சிறப்பாக பண்ணுறது தான். ஓகே. நான் நார்மலாக நீங்கள் இரவையில் பண்ணுற மடப்பாசத்தில் பாய்க்கிற மாதிரி நாங்கள் அப்படி தான் கேட்கலான்னு நினச்சேன் உங்களை. நான் ஸ்டார்ட்லேயே வந்து அந்த லைன்ஸை பார்த்த உடனே தெரிஞ்சுட்டேன் லேட்டர் பண்ணியிருக்கீங்க, ஒரு வேளை ட்ரிப்ஸ் தான் போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இது இரவை பயிரில் ஆக்சுவலாக மானாவாரியில் பண்ணுறாங்க. மேட்டாங்காடு எல்லாமே நம்ம பக்கத்தால் மானாவாரியில் தான் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் மானாவாரியில் பண்ண மாதிரியே தெரியும், இது ட்ரிப்பில் பண்ண மாதிரியே தெரியலைங்க. நீர் பாசனம் பண்ண மாதிரி, மேற்பரப்பு பாசனம் பண்ண மாதிரி, மடப்பாசனம் விட்ட மாதிரியே தெரியுது. ஸோ சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. அந்த வகையில் ரொம்ப இந்த மெத்தேடுக்கு உங்களுக்கு ஆக்செப்ட் பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கீங்க. மாற்று சிந்தனை வேணும் அப்படின்னு தான் தொடர்ந்து நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம். ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒரு பயிரை வந்து ரொட்டீன் பண்ணாதீங்க, வேறு கிராப் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் கூட வேறு வெரைட்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக. இப்போ லாஸ்ட் டைம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 5 வெரைட்டி பண்ணுங்கன்னா 5 வெரைட்டியுமே எனக்கு ஃபெயிலர் தான். ஸோ அதனால தான் நான் எந்த வீடியோவுமே யாருக்குமே கொடுக்கல, அந்த சீடும் கொடுக்கலீங்கண்ணா. நம்ம சொந்த பர்பஸ்க்கே வச்சுக்கிட்டாச்சு. சரிங்க. ஆனால் 5 வீடியோ அந்த 5 நீங்கள் ரிசல்ட் என்னன்னு எங்களுக்கு காட்டியிருந்தீங்க அந்த வரைக்கும். ஆமாம். அது இல்லாமல் அதுக்கப்புறமேட்டு பண்ணுங்கண்ணா இடையில. இடையிலையும் இடையிலையும் நிறைய வெரைட்டி G9 G7, அதுக்கப்புறமேட்டு இதில் கதிரிலேயே K9 K7 இந்த மாதிரி போல்ட் அந்த மாதிரி நிறைய பண்ணியிருந்தீங்கன்னா, பட் நம்ம ஏரியாவுக்கு வந்து அது சூட்டபிள் இல்லைங்கண்ணா. நம்ம இதுக்கு சூழ்நிலைக்கு அதுக்கு சரியா இல்லைங்க. சரிங்க. இப்போ விதை அளவு சொல்லிட்டோம். என்ன பட்டம்னா சரியான பட்டம் தேர்வு பண்ணி போடலாங்க? அதான் ஒன்று வந்து நம்ம நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பங்குனி சித்திரை பட்டம் அருமையான பட்டங்கண்ணா. ஏன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் ஒரே பட்டம் கரெக்டாக வராதுங்கண்ணா. இந்த நாமக்கல் சுற்று வட்டாரம், சேலம் இப்படி இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பங்குனி சித்திரை பட்டம், ஆத்தூர் இந்த சைட்லாம் போடலாங்கண்ணா. ஸோ காமனான பட்டம் அப்படின்னா ஆடி பட்டம் ஒன்று, கார்த்திகை பட்டம் ஒன்றுங்கண்ணா. தமிழ்நாடு ஃபுல்லாக கல்டிவேஷன் பண்ணுறது கார்த்திகை பட்டம் தாங்கண்ணா. கார்த்திகை, மார்கழி, தை, மார்கழி எண்டு வரைக்கும் பண்ணுவாங்கன்னா அது சிறப்பாக இருக்கும், நம்பர் 1 இருக்குங்கண்ணா. இப்போ ஆடினா முன்பட்டம் சிறந்ததுங்களா பின்பட்டம் சிறந்ததுங்களா? ஆனால் ஆடி பொறுத்த வரைக்கும் காய்ச்சல் அதிகமாக இருக்குங்கண்ணா. பயங்கர காய்ச்சலாக இருக்கும். மழை பெஞ்சதுன்னா நல்லா இருக்கும், மழை பெய்யலனா காய்ச்சலாக இருக்கும். ஓகே. ஸோ மழையை பொறுத்து முன்பட்டமா பின்பருவமானு நம்ம வந்து முடிவு பண்ணிக்கணுங்கண்ணா. மழை நல்லா இருந்தது அப்படின்னா கொஞ்சம் பின்னாடி கூட போடலாம். மழை கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் முன்னாடியே போட்டு நம்ம தண்ணி விட்டுலாங்க. சரிங்கண்ணா. சரிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பின்பட்டத்தில் இருக்கோம். ஆக்சுவலாக ஆடி 18 முடிஞ்சிடுச்சு. ஆமாங்கண்ணா. நம்ம ஆடி மாசத்துல தான் அந்த பதிவே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பின்பட்டத்தில் போடலாமா விவசாயிகள் கேட்பாங்க. போடலாங்களா? கண்டிப்பாக போடலாங்க. கண்டிப்பாக போடலாம். ஏன்னா இந்த கிர்னார் வெரைட்டி பொறுத்த வரைக்கும்னா பருவங்கிறது செகண்டரியாக தான் இருக்குதுங்கண்ணா. எந்த சீசன் போட்டாலும் வரும். பட் ஆடியில் போடுறது வந்து அந்த மழை காலத்துக்கு அந்த கரெக்டாக ஆடி ஆவணி புரட்டாசியில் அந்த மழை பெய்யும் அப்படிங்கிறதுனால அந்த பருவத்தை நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கிறேன்னா, ஸோ இப்போ போகிறது அருமையாக இருக்குங்கண்ணா. சிறப்பாக இருக்கு. கிடைக்கும் இல்லைங்களா? சரிங்க. இப்போ விதை அளவு நம்ம என்ன மாதிரி விதை அளவு நம்ம தேர்வு பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வீலரில் நீங்கள் போட்டிருக்கீங்க, அதுக்கு எந்த அளவு தேவைப்பட்டதுங்க விதை தேவைப்படும்? அதாங்கண்ணா, ஒரு ஏக்கராவுக்கு 45 கிலோங்கண்ணா. 45 கிலோ விதையை பொறுத்துங்கண்ணா. இப்போ நம்மகிட்ட இருக்கிற விதை பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து நல்லா விதை திரச்சியாக இருக்குங்கண்ணா. ஓகே. நல்லா விதை திரச்சியாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப வெயிட் கால்குலேஷன் பண்ணுறப்ப கொஞ்சம் முன்ன பண்ண 5 கிலோ முன்ன பண்ண வருங்கண்ணா.
ஸோ சில பருப்பு வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், அது கிலோ கணக்கில் மாறுங்கண்ணா. வெயிட் அதிகமாக இருக்கிறப்ப கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். ஒரு 5 கிலோ 40, 45, 50 இந்த 3 இதில் ஆவரேஜாக பருப்பை பொறுத்து நம்ம விதை பருப்பை பொறுத்து நம்ம மாற்றிக்கணுங்க. ஒருவேளை நம்ம மிஷினில் போட்டோம் இல்லை ஏற்கலப்பையில் போட்டோம்னா எச்சாகுங்களா கம்மியாகும்? டிராக்டரில் போட்டால் கம்பல்சரி 10 கிலோ விதை சேர்த்தி போட்டுருணுங்க. ஆமாங்க, 50 கிலோ போட்டிங்கன்னா 50 கிலோ போடணும். ஆமாண்ணா, 80% தான் முளைப்பு திறன், அது கேரண்டியாக அவ்வளோதான் முளைக்குங்கண்ணா. ஸோ டிராக்டர் அப்படின்னா 40 கிலோ நான் சொல்கிறேன் அப்படின்னா 50 கிலோ போட்டுருங்க. 45 கிலோ நம்ம சொல்கிறோம் அப்படின்னா 55 கிலோ கம்பல்சரி போடணுங்கண்ணா. சரிங்க. ஏன்னா இந்த விவரம் வந்து விவசாயிகள் நிறைய அந்த புரிதல் இல்லாமல் அது 50 கிலோ வாங்கலாமா 40 கிலோ வாங்கலாமா அப்படின்னு நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அளவு வீதம் சொன்னீங்கன்னா நீங்கள் கிளியராக சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக அது விவசாயிகள் வந்து நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அளவு முறைகளை நீங்கள் போட்டாலே போதுமானது. இந்த பட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். முன்பட்டமா பின்பட்டமா மழையினுடைய தன்மையை பார்த்து அடுத்த 3 மாதம் எப்படி இருக்கும் வாழ்நிலை சூழ்நிலையை பார்த்து நீங்கள் வந்து கரெக்டாக விவசாயம் பண்ணுங்கள். அது கிர்னர் 5 வந்து சரியான முறையில் நல்ல விளைச்சல் வந்திருக்குங்க. அவர் தோட்டத்தில் நாம் இப்போ பதிவு பண்ணிகிட்ருக்கோம். இப்போ மெயினாக வேர்க்கடலை விவசாயிகள் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ பட்டம் வந்து இந்த ஆடிப்பட்டன்றதுனால இந்த பட்டம் சரியான பட்டம்னு வேர்க்கடலை தேர்வு பண்ணி எல்லாம் முன்பட்டத்தில் போட்டிருக்காங்க. இப்போ பின்பட்டத்தில் போட தயாராக இருக்காங்க. இப்போ என்ன மாதிரி தேடல் அவங்களுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஈல்டு வருங்க, என்ன ஏக்கருக்கு என்ன ஈல்டு வருங்க, இதனுடைய ஆயில் தன்மை எண்ணெய் தன்மை எப்படி இருக்குங்க, கசப்பு தன்மையாக இருக்குமா, எப்படி இருக்கும், ஆயிலில் வந்து இது என்ன குவான்டிட்டி ஆஃப் ஆயில் வந்து இதில் கிடைக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு எவ்வளோ ரெக்கமெண்டேஷன் யூனிவர்சிட்டி சொல்லியிருக்காங்க? ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50% எபவ்னா. ஏன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு மண்ணு மாறுபடுங்கண்ணா. சரி, ஒரு சில காட்டில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பசை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம ஆவரேஜாக 50% எபவ் கண்டிப்பாக வந்துருங்கண்ணா. 100 கிலோ போட்டிங்கன்னா 50 கிலோ எண்ணெய் கண்டிப்பாக கிர்னர் 5ல் வருங்கண்ணா. எந்த மாற்றமும் கிடையாதுங்கண்ணா. 50% சாலிடாக வரும். சாலிடாக வருங்கண்ணா, அதில் கேரண்டியாக இருக்குண்ணா. சரி சரிங்க. இது காய் பார்க்கறதுக்கு எந்த தன்மையிலையும் இருக்குது? 2 கொட்டை காய்ங்களா என்ன மாதிரி 3 கொட்டை காய்ங்களா? அது ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% வந்து பார்த்தா 3 கொட்டை வருமாட்டு இருக்குங்கண்ணா. ஒரு கொட்டை காய் ஒரு 10% வருங்கண்ணா. மீதி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 2 தாங்கண்ணா. எல்லாமே 2 இதெல்லாம் 3 இருக்குங்கண்ணா. மீதி எல்லாமே 2. ஒத்த கொட்டை வரணும், ஒத்த கொட்டை வராத எந்த செடியுமே இருக்காதுங்கண்ணா. அது வருங்கண்ணா. ஒரு செடிக்கு எவ்வளோ காய் பிடிப்பு இருக்குங்க? ஆவரேஜாக எவ்வளோங்க? ஆவரேஜாக 50ங்கண்ணா. ஒவ்வொரு செடியில் 70 இருக்குது, 80 இருக்குதுங்கண்ணா, 30 இருக்குது. ஆவரேஜ் 50க்கு மேலே தாங்க. 50னா இப்போ கதிரியில் வந்து நம்ம 80, 90ன்னு சொல்கிறோமா, பிஞ்சு எல்லாமே சேர்த்து சொல்கிறாங்கண்ணா. பட் நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திரட்சியாக முத்தின காயே வந்து பார்த்தீங்கன்னா 50 காய்க்கு மேலே தான் இருக்குங்கண்ணா எல்லாமே. அது விதையினுடைய தன்மை எப்படி இருக்குது? காயினுடைய நல்ல வெயிட்டுங்கண்ணா. ஏன்னா நான் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா வெயிட் இல்லைங்கண்ணா. என்ன காரணம்னா அங்கே ஃபஸ்ட் டைம் விதை சேல்ஸ் பண்ணுறதுக்காக அவங்க கொஞ்சம் ஒரு 10 நாள் முன்பருவமாகவே பிடிங்கிட்டாங்கண்ணா. ஸோ விதை வந்து பார்த்தீங்கன்னா இதாக இருந்து ஆனால் முளைப்பேத்திரம் நல்லா இருந்ததுங்கண்ணா. ஸோ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கரெக்டாக அந்த 120 டேஸில் பிடுங்குறப்ப நல்லா இப்போ இதுவே பாருங்கன்னா நல்லா வலியாக இருக்குங்கண்ணா. காய் உங்களுக்கு பருப்பு அந்த அளவுக்கு நல்லா திரட்சியாக இருக்குங்கண்ணா. இன்னும் 30 நாள் போகிறப்ப நல்ல வெயிட் கொடுக்குங்கண்ணா. நல்ல வெயிட் கொடுக்கும். கதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வெயிட் 36 to 37 கிலோ தாங்கண்ணா. அதுதான் நீங்கள் ஆவரேஜ் வெயிட்டு. கன்ஃபார்மாக 45 கிலோ இந்த வெரைட்டி வருங்கண்ணா ஒரு மூட்டை. அதுலேயே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேஜிஸ் வந்து நம்மளுக்கு ப்ளஸ்ஸு தாங்கண்ணா இதில். ஸோ இதில் வந்து விளையாம காய் வந்து அந்த இதுன்னு சொல்லக்கூடிய பொக்கு காய் பிஞ்சு தொக்கு பிஞ்சுலாம் வந்து கம்மியாக இருக்குன்னு கம்மி இல்லைங்கண்ணா. எனக்கு தெரிஞ்சதில் 0ன்னு தான் சொல்லணுங்கண்ணா. ஏன்னா உங்களுக்கு இருக்கிற அந்த 1-2 பிஞ்சுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது இன்னும் ஒரு 30 நாளில் முத்திக்கிங்கண்ணா. ஏன்னா கடைசியாக வர கட்டைக்காய் அப்படிங்கிறது சீக்கிரம் முத்திக்கிங்கண்ணா. சரி, பிஞ்சின்னு இது சொல்ல முடியாதுங்கண்ணா. இதில் அந்த பிரச்சனை இதில் இல்லைங்க. தருவாயில் கூட பிஞ்சின்னு ஒன்று இருக்க போகிறோம். ஆமாங்கண்ணா. அந்த பிரச்சனை இல்லைங்கண்ணா இதில். சரிங்க. ஏன்னா விவசாயிகள் அந்த பட்டத்தை வந்து வேர்க்கடலை பண்ணலாமா, நம்ம இந்த என்ன சிறப்பான இது பண்ணலாம், என்ன வெரைட்டி பண்ணனா சிறப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு விவசாயி தான் சொன்னால் தான் தெரியுங்க. இப்போ நார்மலாக எந்த ஒரு அமைப்போ ஒரு பல்கலைக்கழகமாக சொன்னாங்கன்னா அதை விட பெருசாக விவசாயிகள் லேர்ன் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேடுறது என்னென்னா எந்த ஒரு விவசாயி இந்த படத்தில் பண்ணியிருக்காரு, இந்த படத்தில் பண்ணால் சிறப்புன்னு சொல்கிற விவசாயிங்களை பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. கால் பண்ணி நிறைய முறை வற்புறுத்தியிருந்தாங்க. கண்டிப்பாக. ஸோ அதுக்கான தேடலாக தான் இருந்தது. நம்ம நீண்ட இடைவெளிக்கு பிறகு தான் வேர்க்கடலையே நம்ம இப்போ பண்ணுறோம். கிர்னர் பையன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். சரி, அதுலேயும் அவர் சிறப்பாக சொல்லியிருக்காரு. அதை விட நீங்கள் சிறப்பான ஒரு ஈல்டு எடுத்திருக்கீங்க. கண்டிப்பாங்க. நீங்கள் இந்த செடி பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அப்படியே 4-5 செடி பிடுங்குனதாங்கண்ணா. ஸோ ஏகத்துக்குமே உங்களுக்கு இந்த காய் வந்து நல்லாவே இருக்குங்கண்ணா. சிறப்பாக இருக்குது. அந்த காயினுடைய தன்மை அந்த கொடியினுடைய தரம். கொடி பாருங்க, இந்த வருஷம் எதிர்பார்க்காத கொடி இந்த வருஷம் வந்துருக்குங்க. சூப்பராக இருக்குங்க, சிறப்பாக இருக்குது. அது நேர்பையாக வந்து காட்டுங்க, பக்கத்தில் வந்து காட்டுங்க அப்படின்னு. அங்கிட்டே இருங்க. காய் தரமாக இருக்குது இல்லைங்களா? ஒரு காய் அளவு வீதம் கூட மாறுபடலைங்க. ஒரே சைஸில் இருக்குது. அந்த அளவு கூட தன்மை கூட மாறலை.
அந்த ஒத்த கொட்டை கூட அந்த ஒரே மாதிரியான தன்மையாக இருக்குது. பிஞ்சு பாருங்கள், இந்த செடியில் எங்கிட்டாவது பிஞ்சு இருக்குதான்னு பாருங்கள். பிஞ்சு அப்படின்னு சொல்கிறதே ஒன்று இல்லை அப்படின்றதான் சொல்லலாம். அவர் சொன்ன மாதிரி 1-2 தான் நீங்கள் பார்க்க முடியும். அந்த 1-2 பார்த்தீங்கன்னா அது இந்த ஒரு 30 நாள் அழகாக வந்துடும். ஏன்னா வேற பிஞ்சு எதுவுமே இருக்காதுங்க அதில். ஸோ இருக்கிற சத்து பூராமே நமக்கு அந்த பிஞ்சுக்கு தான் போகுங்க. சரிங்க. ஸோ நீங்கள் எந்த பட்டத்தில் போட்டிருக்கீங்க இதை ஆக்சுவலாக? கரெக்டாக இப்போ 90 நாள் ஆகுதுங்கன்னா சித்திரை பட்டம். சித்திரையில் போட்டிருக்கீங்க. ஸோ சித்திரை பட்டத்தில் ஒரு சிறப்பான ஈல்டை நீங்கள் கிர்னர் 5 கண்டிப்பாங்க சூப்பராக எடுத்திருக்கீங்க. நீங்களே வீடியோவில் பாருங்கள் எந்த அளவு தெரியுதுன்னு தெரியல. ஆக்சுவலாக சூப்பராக வந்திருக்குங்க. ஒரு காயினுடைய அளவு இன்னொரு காய்க்கும் வித்தியாசப்படலைங்க. ஒரே மாதிரியாக ஒரே அமைப்பு கொண்டதாக தான் இருக்குது. ஸோ சரியான முறையில் இவருடைய விவசாய மெத்தட்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியுது. நீரினுடைய அளவு சரியாக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய தன்மையை உணர்ந்து இந்த பருவத்திற்கு என்ன, இந்த வயதுக்கு என்ன நீர் அளவு தேவையோ, இந்த செடிக்கு என்ன நீர் அளவு தேவையோ அதை சரியாக அந்த கிராப்புக்கு கொடுத்துருக்காரு. அப்படி கொடுக்கங்காட்டின்னா பிஞ்சு இல்லாமல் சரியான திரட்சியாக வந்திருக்குங்க. ஒரே தருணமாக இது விளைச்சல் கிடைக்கிது அப்படின்னா வேர்க்கடலையில் பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய இடுபொருட்கள் சரியான முறையில் சரியான அளவு வீதம் குறைந்த அளவில் 2-3 முறை நம்ம கொடுக்கறது தாங்க. ஒரே டைமு 100-200ன்னு கொடுக்காம 200 கிலோன்னு கொடுக்காம அளவு வீதம் பிரித்து நீங்கள் கொடுத்துருக்காரு. அதனுடைய நீரினுடைய தன்மை, அதாவது வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு தான் ஒரு கிராப்புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது சாயிலில் இம்ப்ரூவைசேஷன், அதாவது பார்த்திங்கன்னா ரூட் ஃபார்மேஷன் நல்லா கிடைக்கக்கூடியது வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில் தாங்க இருக்குது. பாருங்கள் இதில் எந்த அளவு ரைசோபியம் அந்த வேர் முடிச்சுகள் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். எந்த அளவு கொடுத்து வளர்த்திருக்காரு அப்படின்னு. வெள்ளை வேர்கள் நிறையா இருக்குது வேர்க்கடலையில். இதுக்கு பேரே வேர்க்கடலைன்னு சொல்கிறோம். எந்த அளவு வேரினுடைய தன்மை இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ரூட் ஃபார்மேஷன் நல்லா இருக்குது. நீரினுடைய அளவு சரியான முறையில் சரியான அளவு வீதம் கொடுத்து வளர்த்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ காயினுடைய தன்மை, அதனுடைய திறன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அது அவர் உடச்சி காட்ட சொல்கிறோம். ஒவ்வொரு காயும் உடச்சி காட்ட சொல்கிறோம். ஒரு செடியில் ஆவரேஜாக எத்தனை காய் இருக்குதுன்னு அவர் எண்ணி கூட காட்ட சொல்கிறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா கிர்னார் 5ஓட செடிங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னா குத்து கொடி. ஸோ கொடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்படி படர்ந்து ஃபுல்லாகவே இங்கே காய் இருக்குங்கண்ணா. ஸோ இது பியூர் குத்து செடி தான். ஸோ பார்த்தீங்கன்னா இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 1.5 அடி இருக்குண்ணா. தட் மீன்ஸ் 1 முழம். ஸோ அப்படிங்க நம்ம ஒரு சைடு சொல்கிறோன்னா 1 முழம் இருக்குங்கண்ணா. 1.5 அடி இருக்குது. இதோட காய் பாருங்கள் 360 டிகிரிக்கு 4 பக்கமே உங்களுக்கு அந்த விழுது பாருங்கண்ணா எப்படி இறங்கியிருக்குதுன்னு பாருங்கள். 4 பக்கமே இருக்குங்கண்ணா. ஸோ நம்ம ஒரு சைடு ஒவ்வொருத்தர் இப்படி காமிக்கிறதோ அப்படி காமிக்கிறதோ நீங்களே பாருங்கள் 4 பக்கமும் இருக்குதுங்கண்ணா. 360 டிகிரியுமே இருக்கும். இப்போ மற்ற வெரைட்டி பார்த்தீங்கன்னா காய் இங்கே இருக்குங்கண்ணா. உங்களுக்கு அதை பறிக்கிறதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். இது இப்படி செடியை தூக்குனிங்கன்னா எல்லா காயும் ஒரே இடத்துக்கு வந்துடுதுங்க. அப்படியே வச்சு நம்ம அழகாக தெரிவிக்கலாங்கண்ணா. ஸோ இதோட பெனிஃபிட் நல்ல இதாக இருக்குங்கண்ணா. ஸோ காய் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே சைஸில் ஒரே முத்தின மாதிரி இருக்குங்கண்ணா. ஸோ இந்த காய் பாருங்கள், பருப்பு இப்போயே இன்னும் 25 நாள் இருக்குங்கண்ணா. இப்போயே அந்த பருப்பு பார்த்தீங்கன்னா வழியே இருக்குங்கண்ணா. இந்த கிர்னார் 5ஓட அந்த காயை பாருங்கண்ணா. ஸோ 360 டிகிரிக்கும் காய் இருக்குது. 4 பக்கமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விழுது இருக்குங்கண்ணா. ஸோ ஒரு செடியில் பார்த்தீங்கன்னா ஒரு செடியில் இந்த இடத்துல ஒரு 4 காய் இருக்குங்கண்ணா. இதில் எல்லா சைடுமே பார்த்தீங்கன்னா விழுது இருக்குங்கண்ணா. ஸோ இதோட காயோட தன்மை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குங்கண்ணா. ஸோ நீங்கள் இந்த காய் எடுத்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், இது எடுத்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே சைஸில் இருக்குங்கண்ணா. ஸோ ஒத்தக்கொட்டை காய்னா அந்த ஒத்தக்கொட்டை காய் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குங்கண்ணா. 2 காய் இருக்கிறது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்குங்கண்ணா. ஸோ இதோட பெனிஃபிட்டே அதுதாங்கண்ணா. ஸோ மற்ற ரகம்லாம் பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் காய் இருக்குங்கன்னா பறிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இது செடி இப்படி மேலே தூக்குனீங்க அப்படின்னா அப்படியே இந்த இடத்துல காய் பாருங்கள், கீழே எல்லாமே வந்துருங்கண்ணா. ஸோ அப்படியே ஒரே தெருவு அழகாக தெரிவிடலாம். ஸோ அதோட காயெல்லாம் அந்த தன்மை பார்த்தீங்கன்னா உடச்சி காமிக்கிற பாருங்கண்ணா. இன்னும் 30 நாள் இருக்குது. இதோட 25 to 30 நாள் இருக்குன்னா இப்போயே பருப்போட இது பாருங்கள் அந்த ஷேப் வந்துருச்சுங்கண்ணா. ஃபுல்லாக வந்துருச்சுங்கண்ணா. அந்த ஓடு வழியாகவே உங்களுக்கு காய் இருக்குங்கண்ணா. எல்லாமே ஒரே மாதிரி இருக்குங்கண்ணா. ஸோ அதுதான் இதோட ரகத்தோட பெனிஃபிட்டுங்கண்ணா. ஸோ லாஸ்ட் டைமே நான் இந்த இதை பார்த்துட்டுங்கண்ணா. இருந்தாலும் போன தாட்டி வீடியோ கொடுக்கல. இந்த தாட்டி நான் முழுமையாக தெரிஞ்சுட்டு ஸோ இந்த தாட்டி வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் கொடுத்துருக்குறேங்கண்ணா. இப்போ இந்த வாய்ப்பு கொடுத்த டாக்டர் விவசாயம் சேனல் அவர்களுக்கு நன்றிங்க.